வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முழுக்க பிகினர்ஸ்க்கான ஒரு வீடியோ தான். நான் இது வரைக்கும் மேக்கப் போட்டதில்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்கி எப்படி மேக்கப் போடணும் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனே கொடுத்துருங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம அந்த மேக்கப் லுக் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேக்கப்பில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா டோனர் தான். டோனர் நீங்கள் தனியாகவும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா ரோஸ் வாட்டரையும் வந்து நீங்கள் டோனராக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டோனர் எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஓப்பன் போஸில் அழுக்குகள் சேராமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம போஸை நல்லா க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்காகவும் தான் வந்து டோனர் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் மேக்கப் போடுறீங்களோ இல்லையோ டெய்லி காலைல எழுந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு ரோஸ் வாட்டர் எடுத்து காட்டன் பேட் இருந்தால் அதில் வந்து நினச்சி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்கள் கையில் இந்த மாதிரி ஊற்றிட்டு ஃபேஸ் அண்ட் நெக் ரெண்டுத்துலையுமே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா பிகினர்ஸாக இருக்கவங்க ஸ்டார்டிங்லேயே பியூட்டி பிளெண்டர், ப்ரஷ் இந்த மாதிரிலாம் வந்து வாங்க முடியாது. ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட என்ன இருக்கோ உங்களால் என்ன வாங்க முடியுமோ அதை வச்சு சிம்பிளான ஒரு மேக்கப் லுக் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இப்போ ஃபேஸ் அண்ட் நெக் ரெண்டுத்தையுமே நான் ஈவனாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர் தான். மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன எடுத்துருக்கேன்னா இந்த நிவ்யா க்ரீம் தான். மாய்ஸ்சரைசர் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பனிக்காலத்தில் ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் ஆகாமல் தடுக்கிறதுக்காகவும் இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல மாய்ஸ்சரைசராக சூஸ் பண்ணி நீங்கள் வந்து டெய்லி வந்து போடுங்க. நம்ம மேக்கப் போடுறோமோ இல்லையோ டோனர் அண்ட் மாய்ஸ்சரைசர் இது ரெண்டுமே டெய்லி நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இந்த நிவ்யா க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த க்ரீமை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இந்த க்ரீம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக ஒரு ஆயிலினஸ் வந்து உங்கள் ஃபேஸில் இருக்கும். அதுதான் உங்களுக்கு வந்து ஈவினிங் வரைக்கும் ட்ரை ஆகாமல் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பார்த்துக்கும். அதனால் ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்க மட்டும் இந்த நிவ்யா க்ரீம் வந்து நீங்கள் மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நிவ்யா சாஃப்ட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை எனக்கு நார்மல் ஸ்கின் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாம் பாண்ட்ஸோட லைட் மாய்ஸ்சரைசர் வாங்கி வந்து யூஸ் பண்ணுங்கள். ஆனால் டெய்லி மாய்ஸ்சரைசர் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃபேஸில். இப்போ என்னோடய ஃபேஸ் அண்ட் நெக் ரெண்டுத்துலேயுமே நான் இந்த க்ரீமை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்ததாக மேக்கப்பில் தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமர் தான். ப்ரைமர் நம்ம வந்து எதுக்காக போடுறோம் அப்படின்னா நம்ம போடுற மேக்கப் வந்து ரொம்ப நேரத்துக்கு ஸ்டே ஆகும். அதே சமயத்தில் நம்ம யூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷன் எதுவுமே ஸ்கின்குள்ளே வந்து கொண்டு போகாது. நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் போகிறதுனா மட்டும் இந்த மாதிரி ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸ் யாரும் ப்ரைமர் வந்து வாங்க மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி ஆலோவேரா ஜெல் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ப்ரைமராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நான் என்ன எடுத்திருக்கேன்னா இந்த க்ளோ அண்ட் லவ்லியோட பிபி க்ரீம் தான். நான் எடுத்திருக்கேன் இந்த பிபி க்ரீமோட ஷேட் வந்து ஷேட் 1 வந்து நான் எடுத்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் ஃபேர் ஸ்கின் டோனாக இருக்கவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அப்படி இல்லை நான் மீடியம்லேருந்து டார்க் ஸ்கின் டோனாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து ஷேட் நம்பர் 2 வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த க்ரீமை கொஞ்சமாக நான் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் வந்து டாட் பண்ணிக்கிறேன். பிகினர்ஸாக இருக்கவங்க யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ண வந்து தெரியாது. அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிபி க்ரீம் வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக டாட் பண்ணதுக்கப்புறம் என்னோடய 2 கையாலையும் நான் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த பிபி க்ரீம் பொறுத்த வரைக்கும் போட்டதுக்கப்புறம் ரொம்ப வெள்ளை அடித்த மாதிரிலாம் வந்து தெரியாது. உங்கள் ஸ்கின்னோட நல்லாவே வந்து செட் ஆகுது. ஸோ பிகினர்ஸாக இருக்கவங்க கண்டிப்பாக இந்த பிபி க்ரீம் வந்து வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இப்போது க்ரீம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா அடுத்ததாக இதை நான் செட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்பின்ஸோட பிபி டால்க் தான் வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து காம்பேக்ட் பவுடர் அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பிபி பவுடர் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம போக போக ஒவ்வொரு பொருளாக வந்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பஞ்ச் எடுத்துகிட்டு என்னோடய ஃபேஸ் அண்ட் நெக் ரெண்டுத்துலேயுமே வந்து நான் பவுடரை வச்சு செட் பண்ணிக்கிறேன். பவுடர் போடும்போது எப்போவுமே உங்கள் கண்ணுக்கு கீழே அதுக்கப்புறம் காதுக்கு மேலே இப்படி எல்லா இடத்துலையுமே வந்து போட மறக்காதீங்க. நல்லா ஈவனாக அப்ளை பண்ணால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பவுடர் ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் ஃபேஸ் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது அப்படின்னு. அடுத்ததாக வந்து நான் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்க போகிறேன். எப்போவுமே வந்து ஐப்ரோஸ் த்ரெட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நம்ம ஐப்ரோஸ் த்ரெட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலே நல்ல ஒரு மேக்கப் லுக் நம்மளுக்கு வந்து கொடுக்கும். த்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஐப்ரோ பென்சில் வச்சு ஐப்ரோஸ் கண்டிப்பாக வந்து ஃபில் பண்ணுங்கள். இப்போ ஐப்ரோஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறமா அடுத்ததான் நான் இந்த ஹிமாலயாவோட காஜல் வந்து எடுத்துக்கிறேன்.
இது நல்ல ஒரு பிக்மெண்டடான காஜல் தான். அப்படி இல்லை உங்களுக்கு ரொம்ப லாங் லாஸ்டிங்காக ஸ்டே ஆகிற மாதிரி இன்னும் காஜல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மேபிலின் கலர்சல் காஜல் வந்து வாங்குங்க. அப்படி இல்லைனா லாக்மே ஐகானிக் வந்து வாங்கிக்கோங்க. அடுத்ததாக இந்த ஐடெக்ஸ் டேஸ்லரோடைய ஐலைனர் தான் வந்து எடுத்துக்கிறேன். பிகினர்ஸாக இருக்கவங்க கண்டிப்பாக இந்த ஐலைனர் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எடுத்துகிட்டு ப்ரஷில் வந்து இப்படி தேய்ச்சி விட்டுட்டு சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு மெலிசான லைன் எண்டுக்கு வந்து போடுங்க. ஏன்னா வந்து ஐலைனர் தான் ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்க ஒரு விஷயம். கண்டிப்பாக இது ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். இப்போ ஸ்டார்ட்லேருந்து ஆரம்பித்து நம்ம போட்டிருக்க அந்த லைனோட வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லை உங்களுக்கு வந்து லிக்விட் ஐலைனர் சரி வரல அப்படின்னாலும் நீங்கள் வந்து பென்சில் ஐலைனர் கிடைக்குது, நீங்கள் அது கூட வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஐலைனர் போட்டதுக்கப்புறம் எப்போவுமே வந்து மேலே வந்து உடனே பார்க்காதீங்க. ஏன் அப்படின்னா கண்ணுக்கு மேலே வந்து ஒட்டிடும். போட்டதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு பேப்பர் வச்சுட்டு விசிறு விட்டிங்க அப்படின்னா ஒரு நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்து காஞ்சிடும். இப்போ அடுத்தது இதே ஐலைனரை வச்சு நான் வந்து மஸ்காராவும் வந்து போட்டுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ப்ரெஷ்ஷில் எடுத்ததுக்கப்புறம் அந்த பாட்டிலே இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு உங்கள் ஐ லேஷஸில் உள்ளேருந்து மேலே கேர்ள் பண்ணுற மாதிரி வந்து இந்த ப்ரெஷ்ஷை வச்சு அப்ளை பண்ணுங்கள். இப்போ 2 சைடும் அதே மாதிரி நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் மஸ்காரா கூட வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதிலே போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மேக்கப் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததாக லிப்ஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு நான் இந்த வேஸ்லின் தான் வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் லிப் பாமும் வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். இல்லை பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வேஸ்லினே வந்து இந்த மாதிரி லிப்ஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏதாவது ஒரு லிப் பாம் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் போடும்போது உங்கள் லிப்ஸ் பார்க்குறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக அழகாகவே வந்து இருக்கும். அடுத்ததாக நான் ஒரு லிப் லைனர் பென்சில் வந்து எடுத்துக்கிறேன். லிப்ஸ்டிக் வந்து டார்க்காக போட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி லிப் லைனர் பென்சில் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் ஒரு அவுட்லைன் வந்து நான் போட்டுக்கிறேன். அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு நான் வந்து உள்ளேயும் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். கீழேயும் அதே மாதிரி அவுட்லைன் போட்டு அதே மாதிரி நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போது இதே ஐலைனர் வச்சு சின்னதாக ஒரு பொட்டும் வச்சிட்டேன் அப்படின்னா இந்த மேக்கப் லுக் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பிகினர்ஸாக இருக்கவங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்து சிம்பிளான ஒரு மேக்கப் லுக் வந்து க்ரியேட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் போக போக எல்லா ப்ராடக்ட்ஸும் வாங்கி வந்து நீங்கள் யூஸ் பண்ணி மேக்கப் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ சம்மந்தமான உங்கள் கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதே போல் இது ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.